ஹலோ ஹலோ வள்ளி, கேக்குதா? வள்ளி கேக்குதா? என்ன வள்ளி? சீக்கிரமா சம. வள்ளி கேக்குதா? கேக்குதுமா, கொஞ்சம் மெதுவா பேச. வாசனை நல்லா தான் வருது. ஏய், அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நான் போறேன். சரிங்கக்கா. பரிமாறிரு. வாங்க மாமா, உட்காருங்க. என்னம்மா சுமதி, சாப்பாடு ரெடியா? ரெடி மாமா, சாப்பிடலாம். பயங்கர பசிமா. போடு போடு. மிளகு ரசம் தானே? பிரமாதமா இருக்க. யார் வச்சது? சுமதி, சொல்லிடாத. சுமதி, என்ன அமைதியா இருக்க? யார் வச்சது சொல்லு. நான் தான் மாமா வச்சேன். சும்மா சொல்லக்கூடாது. ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்க. ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஒரு மிளகு ரசம் சாப்பிட்டு. அசத்திட்ட. ஓ, இன்னும் கொஞ்சம் ரசம் ஊத்து. பேச்சு, கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாமா. மாமா இந்தாங்க. என்னது? வள்ளி, ஒரு நிமிஷமா. பாத்தியா பேச்சு, ஒரே நாள்ல என் மருமக மொத்த வீட்டையும் கண்ட்ரோல்ல எடுத்துட்டா. இந்த வீட்டுக்கு ஏத்த மருமகதான்னு வள்ளியை இப்பயாவது நீ ஏத்துக்கிறியா? ரொம்ப எல்லாம் பெருமைப்படுத்திக்கிறாங்க. இப்பதானே வந்த புதுசு. ஒரு நாள் 2 நாள் செய்யறதுக்கு வேணா சரியா இருக்கும். வாழ்க்கை பூரா இப்படியே இருக்க முடியாதுல்ல. அதான் அந்த பிள்ளையோட அப்பா பேர் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறக்காண்டி அவன் கூட இந்த வீட்டுக்கு வந்திருக்கு. அத போய் பெருசா பேசிக்கிட்டு இருக்கீங்க. சும்மா ஏதோ பேசணும்னு பேசாத பேச்சு. வள்ளிக்கு இதெல்லாம் முன்ன பின்ன செஞ்சு கூட பழக்கம் இல்லை. ஆனாலும் இந்த அளவுக்கு செஞ்சு நம்ம எல்லாரையும் அசத்தி இருக்குல்ல, அத ஒத்துக்கிட்டு பாராட்டு. அதை விட்டுட்டு அதுகிட்ட வீம்பு பேசிக்கிட்டு இருக்க. யாரு? நான் வீம்புக்கு பேசிட்டு இருக்கேனா? நான் நல்லா புரிஞ்சுதாங்க பேசிட்டு இருக்கேன். அந்த பிள்ளை நம்ம மேல இருக்க பாசத்திலயோ அக்கறையிலயோ எல்லாம் இதெல்லாம் செய்யல. ஏதோ வந்துட்டோம், ஒரு நாள் செஞ்சுட்டு போயிருமேங்கிறன்னு செஞ்சிருக்கா. அது புரியாம நீங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடாதீங்க. அத்தை, உங்க பையன் செஞ்சது தப்புதான்.
அவர் மேல எனக்கு கோவம் இருக்கிறது உண்மைதான். ஆனா அதுக்காக உங்க மேல எல்லாம் பாசம் இல்ல, அக்கறை இல்லைன்னுலாம் கிடையாது. உங்க எல்லார் மேலயும் வச்சிருக்கிற அன்பும் அக்கறையும் என்னைக்கும் மாறாது. இருந்து என்ன பிரயோஜனம்? உன்னால 2 பொண்ணுங்களோட வாழ்க்கை போச்சே, அதுக்கு என்னம்மா சொல்ல போற? அத்தை, எல்லாம் உங்க குடும்ப விஷயத்த பேசிட்டு இருக்கும்போது நான் இங்க வந்திருக்கவே கூடாதுதான்.